எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகினே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வுட் டர்னிங் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வுட் டர்னிங் டிசைன் வந்து எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டில் வந்து பிளெயின் கட்டில் தெரியுமா, அதோட டாப் பொசிஷன் வரதா டிசைன் தான் இன்றைக்கி வந்து எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீடியோ ஃபுல்லாக வராது, நான் கட் பண்ணி கிராப் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து நான் பார்க்க பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட். இதாக பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது 4 பீஸு. இது ஒரே பீஸில் வந்து 2 வர மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் சென்டரில் வந்து என்ன பண்ணலாம், வாழை வச்சு ஆற்றுட்டு டேரெக்டாக உங்கள் கட்டில் போய்ட்டு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. இது பார்க்கறது எப்படின்னா டம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீக் வுட்டு, ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ், அதுக்கப்புறமா வந்து லேத் மிஷின் பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங்னு தனியாக லேத் மிஷின் இருக்குது. அந்த மிஷின் தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த வுட் டர்னிங் ஒர்க்காக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வுட்டை பற்றி பார்ப்போம். வுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்தனால வுட்டு இந்தமாதிரி வுட்டை வந்து கடைசியிலே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப க்ளோஸ், அவர் ஃப்ரெண்டுனால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த கடைசியில் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் 4 பீஸ் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக 5 பீஸ் பண்ண சொன்னாங்க. இல்லை 5 பீஸ் வராது. ஆக்சுவலாக என்ன பண்ணால் எல்லா சைடும் ஓட்டையாகுது, முச்சிக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிராக்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் வந்து ஆப்புனா இந்த கேப்பில் வந்தாமல் அந்த கேப்பில் வந்து தனியாக கட் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து ஃபிட் பண்ணுவோம், அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக உட்காரும். ஏன்னா இந்த சைடு பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா முச்சி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டைட் பண்ணால் கூட என்ன ஆகும்னா கடைசியில் பண்ணால் பிரேக் ஆகிடும். அது எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு தான் என்ன பண்ணோன்னா டர்னிங் டிசைன் ஸ்டார்ட் பண்ணோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் முடியாததுக்காக நிறைய ஷார்ட் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா மிஷினில் வச்சுட்டு ஆக்சுவலாக கடைசியில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுதான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து எதுக்கு வரும் பார்த்திங்கன்னா, கட்டிலோட டாப் போர்ஷன்ஸ் வருது. ஆக்சுவலாக ஒரு பிளெயினாக ஒரு கட்டில் செஞ்சுருக்காங்க. அதில் எந்த ஒரு கடைசல் டிசைனும் இல்லை. அதனால் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஹெட் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசல் 2 வந்து என்ன பண்ணால் ஹோல்ஸ் போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா லெக் சைடும் வந்து 2 ஹோல்ஸ் போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அதேமாரி இதில் என்ன வுட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டீக் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கடைசல் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான். நீங்கள் இந்த இதை பற்றின வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு போடணும்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு 5 நிமிஷத்தில் முடியுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வுட் டர்னிங் பற்றி நிறைய வீடியோ என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டை வர க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இனிமேட்டில் இந்த அப்படி அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 1/2 hour போகுது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வுட் டர்னிங் பற்றி யார் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஃபுல்லாக போடுறேன். அந்த வீடியோ வந்து இந்த வாரம் சனிக்கிழமையில் வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வீடியோ எப்படி வுட் டர்னிங் ஒர்க் எப்படி பண்ணலாம், அதை பற்றின ஐடியா அதில் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாம்பிள், ஒரு ப்ரிவ்யூ மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசல் டிசைன் வந்து பேசிக் டிசைன் எப்படி பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 20 வீடியோ கிட்ட வரும். அதை வந்து நீங்கள் கடைசல் டிசைனை எப்படி பண்ணணும்னு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்த வாரத்துலேருந்து பண்ணால் வீடியோ வந்து போட போகிறேன். மறக்காமல் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டை நீங்கள் எப்படி பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோ எல்லாமே சொல்லி தரது போது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் சொல்லி தருவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது பெல் கட்டிங் டிசைனை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வாசகால் டிசைன் பற்றி நிறைய வீடியோ போட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் சேனலில் வந்து செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ என் சேனலில் போய் கிளிக் பண்ணி உள்ளே ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு அருள்தாஸ் வுட் ஒர்க் போட்டு பூஜை ரூம் டிசைன் போட்டாலே உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் வரும். அதையும் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா WPCP நிறையா தான் ரெடிமேட் டோர்ஸ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே லிங்க்லேயே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா கடைசல் டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நைஸ் ஷீட் வந்துடுமா, அந்த நைஸ் ஷீட் வந்து மேலே வந்து நல்லா ஷைனிங் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதாவது என்ன மேலே எந்த பிசுரும் இல்லாமல் அந்த முச்சிலாம் இருக்கிறது வந்து கிளியராக உங்களுக்கு இதாகும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இல்லை முச்சிஸ் வந்து நிறையா இருக்குது. அதேமாதிரி அந்த கிராக்ஸும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் அப்பா பண்ணார். கிட்டத்தட்ட பார்த்தா 4 அதாவது 2 கால் பண்ணார். இன்னொரு கால் வந்து பண்ண முடியல. ஆனால் அது வந்து ரொம்ப வுட் அடி வாங்கிட்டனால அந்த வுட்டை வந்து ஸ்க்ராப்பில் தூக்கி போட்டாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது தான்
தம்ப்லைனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன பீஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. மிச்சம் 2த்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கடசல் டிசைன் வந்துச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். நடுவில் சென்டராக கட் பண்ணால் ஒரு 2 வரும் ஒன்றுத்தில், அதுமாதிரி இன்னொன்றுலேயும் வந்து 2 வரும். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா கார்பெண்டர் அவங்களுக்கு ஏற்ற மாரி டிசைன்ஸை கட் பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, பை.